அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அடார் 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேகல்டி. 2026 பேங்கிங் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான அவேர்னஸும் சரி அண்ட் பேங்க் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி உள்ளே போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பேட்சா, ஃபவுண்டேஷன் பேட்சா உறுதி அப்படின்ற பேட்ச் நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸை நான் சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி சார் யூஸ்வலாக உங்களை பேங்கிங் சைடில் பார்க்க முடியாது, என்ன இந்த தடவை புதுசாக தமிழில் பேங்கிங்ன்றது உள்ள நீங்கள் வீடியோவில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்சில் நாமளும் இன்க்ளூட் ஆகிருக்கிறோம். ஸோ நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கிறோம். ஸோ இப்போ பேங்கிங் பேட்சஸில் நானும் உள்ளே வரேன் அப்படின்றது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. முக்கியமான ரீசன், ஸோ ஜிஎஸ் தான் பேங்கிங்கில் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக மாறி இருக்குது. ஸோ இப்போ ஜிஎஸ் வந்துட்டு மற்ற எக்ஸாம்ஸ் அளவுக்கு நமக்கு பேங்கிங்கில் எழுதினாலுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய எக்ஸாம்ஸோடைய பேங்கிங் எக்ஸாம்ஸோடைய மெயின்ஸ் வந்து கேட்குற மாதிரி இருக்குது. அது போக கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அவேர்னஸ் ஆல்ரெடி ஆஷிக் சார் கவர் பண்ணுறாங்க. பட் அதை தாண்டி இப்போ இந்த கம்ப்யூட்டர் ஸ்பெஷலுக்காகவே நம்ம வந்துட்டு இந்த பேட்ச் இன்க்ளூட் இருக்கோம். ஸோ ஆக மொத்தம் அப்போ 2026 எந்த பேங்கிங் எக்ஸாம்ஸ் வந்தாலுமே நீங்கள் கம்ப்ளீட் கைடாக இந்த கோர்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் எல்லாருமே சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு பேட்சை வந்துட்டு லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ மேக்ஸ்க்கு வந்துட்டு விமல் சார் ஆகட்டும், ரீசனிங்க்கு அருண் சார் ஆகட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் ரிலேட்டடான விஷயங்கள் ஆஷிக் சார், இங்கிலீஷ்க்கு பிரணவ் மேம், அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நான், அண்ட் சம் எக்கனாமிக்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு ஏதாவது நடத்தணும்னா நான் வந்துட்டு அதில் வருவேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பேங்கிங்க்கு தேவைப்படுற எல்லா சிலபஸும் இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் தான் உறுதி அப்படின்ற இந்த A to Z ஃபவுண்டேஷன் பேட்ச். ஸோ இந்த பேட்சை வந்துட்டு நீங்கள் ஆஃபரோடையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது எப்படி அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸஸோடைய டைம் டேபிள் அண்ட் அந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடார் 24/7 அதில் ஆல் கோர்சஸ் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் கிளிக் பண்ணி தமிழ்நாடு கிளிக் பண்ணி தமிழ் பேங்கிங்னு வரலாம். பட் இதே ப்ராசஸில் நீங்கள் வந்துட்டு ஆப்லையுமே தமிழ் பேங்க் அப்படின்றத கிளிக் பண்ணுறீங்கன்னா நமக்கு கோர்சஸ் வரும். அதில் இந்த உறுதி அப்படின்ற ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான் நீங்கள் லான்ச் பண்ண ஜாயின் பண்ணிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கொஞ்சம் கீழே அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இதை தான் நம்ம வந்துட்டு டைம் டேபிள். ஸோ நம்ம டைம் டேபிள்னு சொல்ல முடியாது, ஒரு கிளாஸோடைய ஸ்கெடியூல் சொல்ல முடியாது, அதான் நம்ம ஸ்டடி பிளான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை கிளிக் பண்ணும்போது கிளிக் ஹியர் ஃபார் ஸ்டடி பிளான் இருக்கும். ஸோ அதை தான் நமக்கு ஒரு PDF ஓப்பன் பண்ணுற இந்த ஸ்டடி பிளான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ரொம்பவே நம்ம பொறுமையாக ரொம்ப தெளிவாக கிளாஸஸ் கொண்டு போகிற மாதிரி ரொம்ப கேப் விட்டு தான் நம்ம வந்துட்டு ஃபில்லே பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறது நமக்கு December 26. ஸோ ஓரியன்டேஷன் கிளாஸஸ் வந்துட்டு December 26 ஸ்டார்ட் ஆனாலும் அஃபிஷியல் சிலபஸ் கிளாஸஸ் வந்துட்டு நமக்கு திங்கட்கிழமையில இருந்தால், ஸோ December 29 ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான பேங்கிங் ஃபினான்ஸ் ஆகட்டும், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கமிட்டிஸ்னு அது ரிலேட்டடான கிளாஸஸ் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் போகும். பட் அதுக்கு அடுத்து ஸோ நமக்கு ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஜனவரி மாதத்துலேருந்து இங்கிலீஷும் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் சைமல்டேனியஸாக பக்கத்தில் அருண் சாரோடைய ரீசனிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு யூஸ்வலாக ஒரு 2 கிளாஸ் அல்லது 1 கிளாஸ், அண்ட் அதையும் தாண்டி ஒரு சில நாட்கள் மட்டும் நமக்கு ஒரு 4 கிளாஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மேக்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஹெவியாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில நாளை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நாள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி, ஏன்னா இந்த பேட்ச் மட்டுமே இப்போ கம்ப்யூட்டருக்கு மட்டுமே நம்ம வந்துட்டு 3 வீக்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம வந்துட்டு போட்டிருக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு மார்ச் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் வரைக்கும் நம்ம இந்த பேட்சை விட்டு கொண்டு போகிற மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கொண்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ A to Z பேங்கிங்க்கு தேவைப்படுற எல்லா விஷயமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ஒரு பேட்சாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸ்டடி பிளானை நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க, ப்ரிப்பேர் பண்ணலான்னு. ஸோ இந்த பேட்சை நீங்கள் இப்போதைக்கு ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா ரொம்பவே சூப்பர். ஏன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் எப்பயுமே ஆஃபர் டைமில் நீங்கள் பேட்சஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கிறிஸ்மஸ் ஆஃபர் வந்திருக்குன்றதுனால, ஸோ கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேஷனால இந்த கிறிஸ்மஸ் ஆஃபர்ஸில் நமக்கு யூஸ்வலாக எப்பயுமே 22% வரைக்கும் இருக்கும் இந்த ஆஃபர். பட் இப்போ வந்துட்டு 25, ஏன் நம்ம கோடை யூஸ் பண்ணும்போது 27% வரைக்கும் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த பேட்ச் எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு நான் காமிக்கிறேன். பட் ஆனால் அதை தாண்டி இன்னும் சில பெனிஃபிட்ஸ். ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் 2 வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி டபுள் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கலாம். இப்போ நமக்கு எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே 1 இயர் வந்துட்டு அந்த ப்ராசஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நம்ம படித்து கிளியர் பண்ணி அதை வந்துட்டு போஸ்டிங் வர்றதுக்கு, சப்போஸ் அதில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட 2வது வருஷமும் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம்னா சூப்பராக வந்துட்டு உள்ளே போயிடலாம். ஸோ அப்போது ஃபஸ்ட் இயர் வந்துட்டு நம்ம படிச்சிருக்கோம், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, செகண்ட் இயர் மறுபடியும் புதுசாக பேட்ச் ஜாயின் பண்ணணும்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. பட் இந்த மாதிரியான டபுள் வேலிடிட்டி எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு வந்துட்டு உங்களால் அதுக்குள்ளே முன்னாடியே சூப்பராக கிளியர் பண்ணி ஓடிடுறது ரொம்ப சூப்பர். ஸோ இதில் இன்னொரு விஷயம்,
நம்ம இன்ஸ்டிடியூட்டில் நம்ம பேட்ச் ஜாயின் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த போஸ்டிங் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்களோ அந்த கோர்ஸோட ஃபீ அப்படியே ரீஃபண்டாக உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கப்படும். இது நம்ம இன்ஸ்டிடியூட்டில் எப்பயுமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ நீங்கள் ஆஃபரோடையும் ஜாயின் பண்ணிக்கலாம். டபுள் வேலிடிட்டி இருக்கும், 2 வருஷம் வேலிடிட்டி இருக்கும். அதை தாண்டி எல்லாருக்குமே ஓவரால் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி 10,000 MCQs 10,000 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு PDF வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே அட்டாச் ஆகும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் அப்போ நியூ இயர் வரைக்குமே இந்த உறுதின்ற ஃபவுண்டேஷன் பேட்சோ ஸோ எந்த கோர்ஸஸ் ஜாயின் பண்ணுறாலும் Y890 அதை யூஸ் பண்ணிக்கும் போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ எப்படி ஈஸியாக ஆப் மூலிமா ஜாயின் பண்ணிடலான்றதையும் நான் காமிச்சுக்கிறேன். ஸோ கீழே வந்துட்டு ஆப் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் iOS இல்லை ஆண்ட்ராய்டோ சீக்கிரமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் கிளிக் பண்ணி அதில் தமிழ்நாடுன்றதை உள்ளே போனீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹோம் செக்ஷன்லேயே இங்கே ஸ்டோர் அப்படின்ற ஒரு கேட்டகரி வரும்பா. அந்த ஸ்டோரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபைன் கோர்சஸ் பை எக்ஸாம்ஸ் இருக்கும் இல்லையா, இதில் தான் நீங்கள் ரயில்வேஸ் பேட்சஸ்னால் ரயில்வேஸ்குள்ளே போகணும், டிஎன்பிசினா டிஎன்பிசி, அது மாதிரி நீங்கள் எஸ்எஸ்சியோ இல்லை இப்போ பேங்கிங் படிக்கிறீங்கன்னா தமிழ் பேங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போகிற பட்சத்தில் நீங்கள் நிறைய பேட்சஸ் இருக்கும். அதில் ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து உறுதி அப்படின்ற பேரில் இருக்கும். ஸோ உறுதின்ற அந்த ஃபவுண்டேஷன் பேட்சை கிளிக் பண்ணி மறுபடியும் அந்த ஸ்டடி பிளானை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் எந்த ஸ்டாஃப் எந்த டைமில் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறாங்கன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஸ்டடி பிளான்ன்றதை கிளிக் பண்ணி அந்த PDF டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு டெமோ கிளாஸஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா இங்கே பை நோவுக்கு பக்கத்தில் சி ஆஃபர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் கூப்பன் கோடுன்னு இந்த மாதிரி ஒன்று கேட்கும். ஸோ அங்கே Y890 நீங்கள் டைப் பண்ணும்போது 22லேருந்து 27% வரைக்கும் நீங்கள் குறையிறதை பார்க்க முடியும். ஸோ அப்போ அதை தாண்டி ஆப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட், இதுக்கு மேலேயே ஒரு சின்ன டிக் பாக்ஸ் மாதிரி காமிக்கும் இந்த இடத்துல. அதையும் சேர்த்து டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆப்பை யூஸ் பண்ண அடா காயின்ஸ்னு ஒன்று ஏறும். ஸோ அது எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். ஒரு 30 ரூபா 40 ரூபா கம்மியாச்சுனாலுமே அது நமக்கு பெனிஃபிட் தானே. ஸோ அதனால் அதை கண்டிப்பாக டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதே நம்ம ஆப்பில் மை கண்டென்ட் அப்படின்ற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி எந்த கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வரும். ஸோ நீங்கள் இப்போ உறுதி ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா உறுதின்ற அந்த கோர்ஸ் வரும். அதுலேருந்து நீங்கள் கிளாஸஸ் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போது இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபரில் கரெக்டாக எவ்வளோவில் ஜாயின் பண்ணிக்க முடியும் இந்த உறுதின்ற பேட்ச் பாருங்க, வேலிட் ஃபார் 24 months 2 years வேலிடிட்டி இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கோடை யூஸ் பண்ணும்போது 2600 ரூபாய்க்கு ஜாயின் பண்ணிக்க முடியும். 2600 யூஸ்வலாக 22% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். ஒரு ஸ்பெஷலாக இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் அப்படின்றது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் இல்லையா, சரி புது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. ஸோ அந்த ஆஃபருக்காக 27% இந்த கோடுக்கு வரும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஈவெண்ட்டில் இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபர்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த எல்லா பேட்சஸோடைய லிங்க்குமே கீழே இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஃபவுண்டேஷன் பேட்ச் பேங்கிங் ஃபவுண்டேஷன் பேட்ச்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அந்த பேட்ச் லிங்க் உள்ளே போகும். அல்லது நீங்களுமே ஆப் எல்லாமே கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டெமோலாம் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதான்ப்பா விஷயம். ஓகேவா? ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கோடை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அண்ட் நல்லபடியாக படிங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் 2026 வரக்கூடிய பேங்கிங் எக்ஸாம்ஸ் அது கண்டிப்பாக கிளியர் பண்ணுற அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேட்சாக இருக்கும்னு சொல்லிக்கலாம். அண்ட் வேறு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் அருண் பிரசாத் சாரோ நானோ இல்லை பிரணவ் மேமோ எந்த ஸ்டாஃபாக இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு கேட்டுக்க முடியும். அண்டு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கேட்டிங்கன்னா இப்போ பேங்கிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக நான் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு எடுத்துகிட்டு வர போகிறேன் இனிமேல். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம வந்துட்டு பார்ப்போம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையோடு படிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.